ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு இந்தியன் இன்ஸ்டா குக்கிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நவராத்திரி ஸ்பெஷல் வீடியோங்க. நவராத்திரியை முன்னிட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் அம்மனோட ஒவ்வொரு ரூபங்களாகவும் அவங்களோட கதை என்ன சிறப்புகள் என்னன்னு கேட்டுட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அம்மாவோட பேர் சித்திதார்த்தி. வாங்கங்க இந்த அம்மாவோட சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஏன் சித்திதார்த்தி அம்மாவுக்கு இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாங்க. சித்தி அப்படின்னா சக்தினும், தார்த்தி அப்படின்னா வழங்குபவள் அப்படின்னும் அர்த்தங்க. அதாவது பக்தர்களுக்கு சித்திகளை வழங்குபவள் அப்படின்ற காரணத்தால தான் இவங்களுக்கு சித்திதார்த்தி அப்படின்ற பேர் வந்தது. முன்பொரு காலத்துல இந்த உலகங்கள் தோன்றுவதற்கு முன்னாடி இந்த பிரபஞ்சத்துல இருட்டு மட்டுமே காணப்பட்டதும் அதுல குஷ்மாந்தா அம்மா தன் புன்முறுவலால இந்த உலகளையும் உருவாக்குனாங்கன்னு சொல்லப்பட்டதுங்க. இதுக்கப்புறம் உலக நன்மைக்காக மும்மூர்த்திகளான பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவனை உருவாக்குறாங்க. சிவபெருமான் எல்லா சித்திகளையும் அடையிறதுக்காக அம்பால வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. அதனால குஷ்மாந்தா அம்மா தன் ரூபத்திலிருந்து இன்னொரு அம்மனை வெளிக்கொடுத்துறாங்க. அந்த அம்மனோட பேர் தான் சித்திதார்த்தி. இந்த அம்மனோட அருள்னால சிவனுக்கு எல்லா சித்திகளும் சென்றடையுது. அஷ்ட சித்திகளான அனிமா, மகிமா, கரிமா, லஹிமா, பிராப்தி, பிரகாமியம், வசிஷ்துவம், இசஸ்துவம் இந்த அஷ்ட சித்திகளையும் அடுத்த 10 சித்திகளான விஷ்ணு பகவான் அருள் புரிஞ்ச சித்திகளையும் சிவபெருமானுக்காக உபதேசிக்கிறாங்கங்க. இதுக்கப்புறம் உலக நன்மைக்காக சக்தி இல்லையேல் சிவன் இல்லை, சிவன் இல்லையேல் சக்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கெல்லாம் புரிய வைக்கிறதுக்காக சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரர்ல நம்மளுக்கு அருள்றதும் இந்த அம்மனோட கருணையினால தாங்க. நவராத்திரி 9ஆம் தினமான இன்னைக்கு நம்ம சித்திதார்த்தி அம்மாவை நினைச்சு வணங்கும் போது நம்மளுக்கு ஞானம் பெருகும்னு, நம்ம கேட்குற எல்லாத்தையும் அம்மா அள்ளி தருவானும் நம்பப்படுதுங்க. சித்திதார்த்தி அம்மா 4 கைகள் உடையவளாகவும் தாமரையில அமர்ந்த வகையா நம்மளுக்கு அருள் புரியுறாங்க. அம்மனோட வாகனமா சிம்மம் கருதப்படுது. நவராத்திரி 9ஆம் நாளான இன்னைக்கு நம்மளுக்கு உகந்த நிறமா ஊதா நிறம் கருதப்படுதுங்க. அதே மாதிரி இன்னைக்கு அம்மனுக்கு உகந்த மலரா தாமரை மலர் கருதப்படுது. இன்னைக்கு நம்ம போட வேண்டிய கோலம் மாக்கோலம், அதுவும் புள்ளி வச்ச கோலமா இருந்தா ரொம்பவே விசேஷம்னு சொல்லப்படுதுங்க. வாங்குங்க இப்ப அம்மனுக்கு உகந்த நெய்வேத்தியம் என்னன்னு பார்த்துடலாம். இன்னைக்கு காலை நேரத்துல அம்மனுக்கு நெய்வேத்தியமா படைக்கிறதுக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வெண்பொங்கல். வாங்குங்க இப்ப வெண்பொங்கல் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, நெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவு, முந்திரி பருப்பு 10, மிளகு 1 டீஸ்பூன் அளவு, சீரகம் 2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 3, இஞ்சி நான் சின்னதாக நறுக்கியிருக்கேங்க, ஒரு அரை டீஸ்பூன் அளவு, அரிசி 1 கப், பாசிப்பருப்பு 1/4 கப், பால் 1 கப், உப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள் தேவையான அளவு. குக்கரில் பாசிப்பருப்பையும் அரிசியையும் நல்லா கழுவி இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு அந்த மிதமான சூட்டில் அப்படியே கொஞ்சம் நேரம் வறுக்கலாம். வறுத்துட்டு இதில் ஒரு 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்த பிறகு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மூடி வச்சு விசில் வைக்கலாம். ஒரு 2 விசில் வரைக்கும் வச்சு இதை இறக்கிடலாங்க. இப்போ 2 விசில் வந்துருச்சுங்க. இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்த்துடலாம். சாதம் சூப்பராக சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ நான் இதில் 1 கப் அளவு பால் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் அடுப்புலேயே நல்லா கொதிக்கட்டும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ ஒரு கடாயில் வெண்பொங்கலை தாளிக்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் நல்லா சூடானோடனே இதில் நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருந்த இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்த்துட்டு இதில் கொஞ்சோண்டு சீரகம், மிளகு, கருவேப்பிலை, பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்துடலாங்க. கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் நல்லா நிறம் மாறுறப்ப இதில் நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருந்த முந்திரி பருப்பை சேர்த்துடலாங்க. முந்திரி பருப்பு நல்லா நிறம் மாறப்ப இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த சாதத்தோட நம்ம தாளிச்ச ஐட்டத்தை சேர்த்து நல்லா கிளறிட்டோம்னா சூடாக சுவையாக அம்மனுக்கு ஏற்ற நெய்வேத்தியம் தயாரிச்சு.
நான் இன்னைக்கு அம்மனுக்கு நெய்வேத்தியமாக இதை செய்கிறனால நான் கொஞ்சம் தண்ணி கம்மியாக தாங்க ஊற்றியிருக்கேன். ஆனால் நீங்கள் அரிசியை நல்லா வேக வைக்கிறதுக்கு போது ஒரு 5 கப் அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக வச்சிங்கன்னா நல்லா குலைவா வெண்பொங்கல் தயாராகிடும். வாங்குங்க, இப்போ மாலை நேரத்தில் அம்மனுக்கு நெய்வேத்தியமாக செய்கிறதுக்கு பருப்பு பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: பாசிப்பருப்பு 1 கப் அளவு, நெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவு, முந்திரி பருப்பு 10, துருவின தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் அளவு, ஜாகரி 1 கப் அளவு, ஏலக்காய் பொடி 1 டீஸ்பூன் அளவு, பால் 1/4 கப். இப்போ நம்ம 1 கப் பாசிப்பயிருக்கு 2.5 கப் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோங்க. பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஜாகரியை ஒரு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட போகிறோம். ஜாகரி நல்லா கரைஞ்சி தண்ணியாக ஆன பிறகு இதை நல்லா வடிகட்டி எடுத்து வைக்க போகிறோங்க. இப்போ நம்ம பாசிப்பருப்பு வேக வச்சுருந்த குக்கர்லேயே ஒரு 3/4 கப் அளவு பால் சேர்த்துக்கலாங்க. பாலை நல்லா கொதிக்க விடுங்க. பால் நல்லா கொதிக்கிறப்பயே உங்களுக்கு கொஞ்சோண்டு தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சேர்க்க தேவையில்லைங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாலுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பாலும் இதில் சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா கொதிக்கும் போது நல்லா அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம ஒரு பேனில் தேவையான அளவு நெய் சேர்த்துட்டு இதில் முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோங்க. வறுத்தெடுத்துட்டு இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ கொதிச்சிட்டு இருக்க பாலில் நம்ம தேவையான அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்சிருந்த ஜாகரியை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வடிகட்டி சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா சேர்த்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம இதில் நெய்யில் வறுத்து வச்சுருந்தா முந்திரி பருப்பை சேர்த்துடலாங்க. சேர்த்து விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இதில் நம்ம ஏற்கனவே துருவி வச்சுருந்த தேங்காயையும் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விட்டு இறக்கிட்டோம்னா சூடாக சுவையாக அம்மனுக்கு ஏற்ற பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நவராத்திரி 9ஆம் தினமான இன்னைக்கு நம்ம அம்மனுக்கு உகந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். Sevyamana Sada, Bhuyat, Siddhida, Siddhidayini, Siddhida, Siddhidayini, Siddhida, Siddhidayini. இந்த மந்திரத்தை 9 முறை சொல்லி வரும்போது சித்திதார்த்தி அம்மாவோட அருள் நம்மளுக்கு கண்டிப்பா கிட்டும்னு சொல்லப்படுதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேங்க. நவராத்திரியை முன்னிட்டு நான் செஞ்ச எல்லா வீடியோவையும் கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா இந்த காலத்தில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மரபுகளை மறந்துக்கிட்டே வரோம். இதை ஞாபகப்படுத்துகிற வகையில் தான் நான் ஒரு சின்ன முயற்சியாக இந்த வீடியோவை செஞ்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்தியன் இன்ஸ்டா குக்கிங்.